யோ இலை போடு. ஒரு இட்லி கொடு. யோ சட்னி கொண்டாங்க. யோ சட்னி கேட்ட சாம்பார் கொண்டு தரீங்க, என்ன நினைப்புல இருக்க? இப்போ சட்னி எடுத்துட்டு வாங்க போங்க. ஒரு தோசை சொல்லு. தோசை ஒன்று. உனக்கு ஏதாவது சொல்லட்டுமா? எனக்கு போதும்பா. யோ ஒரு தோசை சொல்லு. ஏய் எங்க ஆகுதுடா? வா கிழட்டு முண்டம் கண்ணு தரல. என்னையா ஆளுகளை வச்சிருக்க? வேற ஆளா கிடைக்கல வேலைக்கு. எங்கேயோ இருந்து வந்துட்டு ஏன் உயிர் எடுக்கிற? போயா, உன் கூட ஒரே ரோதனையா போச்சு. போயா. ஒழுக்கமா சட்னி சாம்பார் கூட ஊத்த தெரியல. இதுக்கு முன்னாடி என்னையா வேலை செஞ்ச? வரும்போது சுக்குமலையும் வாங்கிட்டு வாங்க. அம்மாவுக்கு 2 நாளாக வரட்டு இருமலாக இருக்குது. அதெல்லாம் சரிப்பட்டு வராதம்மா. கோயிலிருந்து வரும்போது ஐயா கிட்ட பணம் வாங்கிட்டு வரேன், போய் டவுன் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கலாம். வாங்கய்யா. ராமையா, என்ன சத்தம்? கோயில் எத்தனை நாளா ராப்பகலா கிடந்துமில்லங்க, அது இன்னையோட முடிஞ்சு போச்சுங்க. என்ன சொல்ற? சொன்ன மாதிரியே மிஷின் வச்சுட்டாங்க. இத்தனை நாளா வாசிட்டு இருந்த நம்மளை எச்சில மாறு தூக்கி வீசிட்டாங்க. நம்மளுக்கு கூலி கொடுத்தா கோபுரம் குறைஞ்சு போச்சான். மனுஷனும் மிஷினும் ஒன்னாயிடுமா? இரு, நான் போய் பண்ணையார பார்த்துட்டு வர்றேன். ஐயா இந்த வெள்ளை சேவை வேணாங்க, இது சரியா இருக்குங்க. தேவராஜ் சேவலுக்கு ஈடு கொடுக்குமா? அதெல்லாம் நல்லா ஆடுங்க. நல்லா ஏறி அடிக்குங்க. பரவாயில்ல. ஐயா. என்னங்க ஐயா இப்படி பண்ணிட்டீங்க? என்ன சபாபதி, ஏற்கனவே சொன்னது தானே, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? தலைமுறையா கோயிலுக்கு வாச்ச கைங்க. நீ வந்து வாசிக்கோன்னு சாமியை ஒத்த காலில் நிற்குதா? என் வயிற்றுல அடிக்காதீங்க ஐயா, என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, இது சாமிக்கே அடுக்காதுங்க. சாமியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு, நீ போயிட்டே இரு. நடக்கும் பாதை எங்கும் பணத்தின் பாத சுவடே. எந்திர வாழ்வில் ஏழையின் வாழ்க்கை கனவே. நீ வந்து வாசிக்கோன்னு சாமியை ஒத்த காலில் நிற்குதா? Na na na
வேலை செஞ்ச காசை வாங்கிட்டு எங்கேயாவது போய் தொலை. சாமி நிறைய கொடுத்துருச்சு. நான் பொழைச்ச பொழப்புக்கு இந்த சட்டை ஒரு கேடா? போயா, ஏதாவது கோயில் வாசல் கிடைக்கும். ஏலே